அஸ்ஸலாமுஅலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கீழக்கரை ஸ்பெஷல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு பிடிச்ச காளான் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுவையான ருசியான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நான் சொல்லித்தரேன். காளான் பிரியாணிக்கு உள்ள பொருட்கள் வாங்க பார்க்கலாம். மூணு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பாக்ஸ் காளான் எடுத்துக்கிறேங்க. பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு. வெங்காயத்தை நல்லா நீட்டமாக வெட்டி போட்டுக்கிறேங்க. தக்காளியை பொடிசாக வெட்டிக்கிறேங்க. புதினா மல்லியை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க. ஒரு சின்ன பக்கெட்டு தயிர். ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் நெய், எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. புதினா மல்லியை அந்த நெய்யில் போட்டுக்கிறேங்க. அடுத்து நம்ம வெங்காயத்தை நீட்டமாக வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச குட்டியாக வெட்டி வச்ச தக்காளியை அதோட சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிரை ஊற்றி கிண்டி விட்டுக்கிறேங்க. தயிர் ஊற்றி நல்லா கிண்டினதுக்கப்புறம் காளானை எடுத்து போட்டுக்கிறோங்க. காளானை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. கொஞ்ச நேரம் தான் வேக விட, இல்லை தண்ணி ஆயிரும். காளான் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1½ கப்பு பிரியாணி அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ தண்ணிக்கு மேலே தேங்காய் பாலை சேர்த்துக்கிறோம். ஒரு கப் கட்டி பால், 1 கப் தண்ணி பால், இன்னொரு கப்பு தண்ணி. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. பிரியாணி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு பிரியாணி அரிசியை தேங்காய் பாலோடு சேர்த்துக்கிறோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் அரிசி உடையாத அளவுக்கு கிண்டி விட்டுக்கிறோங்க. தேங்காய் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வந்ததுக்கப்புறம் அந்த சோறை எடுத்து டம்மில் போட்டுக்கிறோங்க.
தம்மில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் தம்மில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் சுவையான ருசியான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். என் வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.